ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல சோழன் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க. நாளைக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு என்னடா ஆச்சு, பணத்தை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பணத்தையும் ரெடி பண்ணி அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லா அட்வான்ஸையும் கொடுக்கல, டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டி என்னடா 2 பேரும் எப்போ பார்த்தாலும் தனியாக தனியாக போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் இருந்துட்டு என்னென்ன பிரச்சனையாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் தனியாக பேசினோமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, எல்லாமே நல்ல விஷயந்தான். நிலாவோட அப்பா அப்படி பேசினார்ல, அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலண்ணே. அதனால தான் நிலாவை தனியாக கூட்டிகிட்டு போயிடலான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். அது மட்டும் கிடையாதுன்னு வீடும் பார்த்தாச்சு, டோக்கன் அட்வான்ஸ் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு வந்துட்டேன். லாஸ்ட் மினிட்ல அண்ணன் தங்கச்சி பாசத்தை வெளிக்காட்டிக்கிடாதீங்கன்னு இந்த பணத்தை ரெடி பண்ண நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு உதவி பண்ணி நிலாவை என் கூட நீங்கள் அனுப்பி விடணும். நான் அவங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி நிலாவோட தனியாக எல்லா வசதியோடு அவளை நான் சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட சேர நேர்ந்துட்டு நீயும் நிலாவும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றது தான் எங்களுடைய எண்ணம். என்னடா சொல்ல இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நிலா வந்ததுக்கப்புறமா தான் இந்த வீடாகவே மாறிச்சு. நிலா இந்த வீட்டிலே இருந்தால் நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. இல்லைண்ணே, நாங்கள் தனியாக போகிறதா எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். இல்லாட்டி இந்த ஆளோட தினம் தினம் ரொம்ப டார்ச்சலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.